ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட வார்ட்ரோப்ல இருக்கக்கூடிய சாரீஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாரியில் வந்திருக்கிறேன். இந்த சாரீ என்ன ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டின் பிளெயின் சாரியாக இருந்துச்சு. இது வந்து நானே டிஐஒய் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மயில் தோகை இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து சீக்வீன்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸும் வந்து நானே தான் தைச்சிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிட்ட வந்து உங்களுக்கு இந்த சாரியினுடைய லுக்கை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் தோகை வந்து ஆல் ஓவர் இருக்குது. இந்த ஃபுல்லாக வந்து சாரி ஃபுல்லாகவே வந்து மயில் தோகை இருக்குது. அண்ட் வந்து இந்த ஹேங்கிங் இந்த பார்டர் கூட நான் தான் கொடுத்துருக்குறேன். சாரியுடைய பல்லு அண்ட் இந்த பார்ட்டில் அப்படியே வருது. ஸோ பின்னுக்கு இருந்து ஒர்க் வருது. கீழ் பக்கம் வந்து நான் ஒர்க் பண்ணலை. ஸோ கீழே வந்து அதிகம் தெரியாது. தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. மினிமலாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 30 மணி நேரம் இந்த சாரி ஒர்க் பண்ணி முடிக்க எனக்கு தேவைப்பட்டது. அது தவிர எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் வந்து வேறு டைப் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் தான் ஒர்க் பண்ணி தச்சிருக்கிறேன். சாரியில் கொடுத்துருக்குற பார்டர் தான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ்ஸுக்கு பார்டராக சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். அண்ட் இது வந்து ஒரு வி கட் ப்ளவுஸ். அண்ட் வந்து இது வந்து சபையா ஷாஷி அந்த மெத்தட் அந்த ஸ்டைலில் தைச்ச ஒரு ப்ளவுஸ். பார்த்தீங்கன்னா 2 கட் வருது. ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பின் பேக் ஓப்பன் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் நெக் அண்ட் பேக் ஓப்பன். அண்ட் வந்து இந்த சாரி பாருங்கள், டீட்டெயிலாக வந்து பாருங்கள். இந்த ஹேங்கிங் கூட மயில் தோகை மாதிரி வருது. மயில் தோகை மாதிரி இந்த ஹேங்கிங். இனி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வார்ட்ரோப். ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு மேனிக்வீன், அதுக்கு வந்து நானே டிஐஒய் பண்ணின ஒரு சாரியை தான் வந்து உடுத்தி விட்டுருக்குறேன். இது நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இனி ஒவ்வொன்றா என்னோடய சாரீ கலெக்ஷனுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீஸ் வந்து ஒவ்வொரு கலராக அடுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ கீழே இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பேஜ் கலர் அண்ட் மேலே வந்து பிளாக் அப்படி சம்மந்தப்பட்ட கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க், மெரூன் சம்மந்தப்பட்ட கலர்ஸ் இருக்குது. கீழே வந்து மஞ்சள், ஆரஞ்சு சம்மந்தப்பட்ட கலர் இருக்குது. அண்ட் மேலே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சாரீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கலர் வைஸ் இல்லை, சும்மாவே அடுக்கி விட்டுருக்குறேன். கீழே வந்து க்ரீன், ப்ளூ கலர்ஸ் இருக்குது. இப்படி அடுக்கிறனால என்ன யூஸ்ன்னு சொன்னால், நான் வந்து சாரீஸ் வந்து என்னென்ன கலர் வச்சுருக்கேன்னு எனக்கு ஈஸியாக வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய பேஜ் கலர்லேருந்து நான் எடுக்கிறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செமி சில்க் சாரீ, ஒரு நார்மல் சாரீ வித் கொப்பர் பார்டர் வருது. இதுவும் போன முறை நான் வந்து மோஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா போகும்போது தான் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்குரிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வந்து சில சாரீஸுக்கு வந்து ப்ளவுஸோடு வச்சுருக்கிறேன். தைக்கிறதுக்காக கீழே என்னோட ஒர்க் ரூமுக்கு கொண்டு போயிருப்பேன். ஸோ அதனால வந்து சாரீஸ் தனியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒர்க்ஸ் ப்ளவுஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக காட்டுறேன். அண்ட் வந்து இது வந்து ஆல் ஓவர் வந்து ஒர்க் வருது பார்த்தீங்கன்னா. சும்மா பூட்டாஸ் மாதிரி, பட் வந்து இதுவும் ஒரு கொப்பர் மிக்ஸ் மாதிரி லைட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். இது பாருங்கள், இந்த பார்டர் நான் வந்து ஹெட் பீஸ் காட்டுறேன். ஹெட் பீஸ் வந்து நல்ல ஒரு அழகான மயில் ப்ளூ வந்து இந்த ஹெட் பீஸ் இந்த சாரிக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்படி இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி ஹேங் பண்ணி போடுறதுக்கெல்லாம் அழகாக இருக்கும். ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்கும் வேர் பண்ணினா. இந்த ப்ளவுஸும் வந்து இதுக்கேற்ற ப்ளவுஸ் தான், இதே மாதிரி தான் வரும். அண்ட் இந்த பார்டர் வந்து ப்ளவுஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஆரி ஒர்க் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து அது போட்டிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனர் வேர் சாரீ. இது வந்து சீக்வென்ஸ் சாரீ. இது வந்து நெட்டில் வந்து சும்மா அந்த ஃப்ளவர்ஸ் பூட்டாஸ் மாதிரி மெஷின் எம்ப்ராய்டரி கொடுத்து இது வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்டர் ஃபுல்லாகவே பேர்ல் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
பாரம்னா ரொம்ப பாரம், ஒரு 5 கிலோ அந்த சாரி மட்டும் ஒரு 5 இல்லைன்னா 6 கிலோ இருக்கும், அவ்வளோ பாரம். இது நான் இன்னமே உடுத்தினதில்லை. இது வந்து 2019ஆம் ஆண்டு, இதுவும் ஸ்ரீலங்கா போன நேரம் வாங்கினது. ஸோ இது இன்னுமே உடுத்துறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வரல. ஸோ இதனுடைய ப்ளவுஸ் நான் உங்களுக்கு இதுதான் இதுக்குரிய ப்ளவுஸ். இதுவும் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறேன். அண்ட் பார்டர் வந்து இந்த சாரியினுடைய பார்டர் வருது. ஸோ இதுதான் ப்ளவுஸ். அடுத்தது ஒரு நார்மல், இந்த சாரீ வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இது வந்து சும்மா டிஷ்யூ மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இது வந்து ஃபோட்டோவில் வந்து அழகாக காட்டியிருந்தாங்க, பட் வந்து நேராக வந்து அழகாக இல்லை இந்த சாரீ. இந்த சாரீ வந்து ஸோ மான் மாதிரி பூட்டாஸ் சும்மா ஜரி ஒர்க் பண்ணியிருக்கு. பட் வந்து லெஹெங்கா அப்படி தைக்கலாம். இந்த சாரியில் லெஹெங்கா தைச்சி நல்லா அழகாக இருக்கும் இந்த சாரீ. ப்ளவுஸும் ரன்னிங்லேயே தான் வந்திருந்தது. ஸோ இது நான் வச்சுருக்கேன், மகளுக்கு வந்து லெஹெங்கா தைக்கணும்னுட்டு. ஸோ தைச்சேன்னு சொன்னால் கட்டாயம் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ இது வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல். ஸோ நான் வந்து இங்கே வந்து சிலவங்க வந்து கேட்பாங்க ஆர்டர்ஸுக்கு, அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு வீடியோ ஒன்று பார்த்து எனக்கு பிடிச்சிருந்து இந்த டிசைன். இது வந்து பேக் சைட் வரும் ப்ளவுஸுக்கு. ஸோ பேக் சைட் வரும். அந்த பூட்டாஸ் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து பூட்டாஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு வந்து இப்படி போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி, அப்புறம் வந்து கீழே ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் அப்படியே ஆல் ஓவர் வருது ஸ்லீவ்ஸுக்கு. அண்ட் வந்து இது வந்து பேக் சைட், ப்ளவுஸுடைய பேக் சைட். பாருங்க டீட்டெயிலாக ஒர்க் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ். ஸோ நான் வந்து சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்காக வந்து கொஞ்சம் ப்ளவுஸஸ் அந்த சாரீஸ் வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது. எனி சைஸ். இப்போ நீங்கள் 34லேருந்து 38 வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி வந்து விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஃபுல்லாக வந்து மிரர் ஒட்டி இருக்குது இந்த ப்ளவுஸில். அண்ட் மெஷின் எம்ப்ராய்டரி. அண்ட் பார்த்தீங்களா பின்னுக்கு வந்து இப்படி ஒரு ஹேங்கிங்ஸ் 2 இடத்துல கட்டுற மாதிரி, கீழையும் மேலேயும் கட்டுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, பட்டர் கலர் இருக்குது, அண்ட் வந்து இது வந்து கோல்ட் கலர் இருக்குது, yellow கலர் இருக்குது. ஸோ அப்படி ஸோ இந்த ப்ளவுஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து லினன் காட்டன் மெஷின் எம்ப்ராய்டரியில் ஒர்க் பண்ணியிருக்கு. இது வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். 34லேருந்து 38 வரையும், சாரி 42 வரையும் இந்த ப்ளவுஸ் சைஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக தைச்சிருக்கிறாங்க பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் வந்து கப்பெல்லாம் கொடுத்து அந்த ஸ்டிச்சஸே தெரியலை, அப்படி வந்து அழகாக தைச்சிருக்கிறாங்க. அண்ட் வந்து கீழே வந்து பொம்பொம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட்டர் கலர் எந்த சாரியோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் முதல் காட்டினில் ப்ளூ அண்ட் பேஜ் கலர் அது மாதிரி. இது வந்து கொஞ்சம் கிராண்டான பார்டர்ஸ் இருக்கு. அதே கலர் தான் பாருங்க. கொப்பர் ஒர்க், கொப்பர் ஒர்க்குன்னு இல்லை, கொஞ்சம் கோல்டு வந்து கூட கலந்துருக்கு. ஸோ இதனுடைய பிளவுஸும் வந்து ஒரு டார்க் பிங்க். இதனுடைய ஹெட் பீஸ் நான் காட்டுறேன். ஸோ எனக்கு சாரி கலைக்க மனமே இல்லை, பட் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக கலைச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா ஹெட் பீஸ் வந்து இப்படி வருது. ஸோ இதுக்கும் வந்து ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெட் கலரில் வந்து இது வந்து நார்மல் டிஷ்யூ சில்க். நான் இன்னுமே கட்டலை, சும்மா இருக்குது வார்ட்ரோப்பில். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கூட இன்னும் தைக்கலை. ப்ளவுஸ் வந்து ஆல் ஓவர் பூட்டாஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்த்தீங்களா. ஸோ இது பாருங்கள், இது வந்து எல்லாமே டிஷ்யூ அண்ட் வந்து பார்டர் வந்து லேஸ். இது ஸோ இப்படி
ஸோ கிராண்ட் லுக் இருக்கும், நல்ல கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ. இதுவும் நான் இன்னும் வந்து வேர் பண்ணலை. ஸோ இது அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறேன். வந்து ஒரு சீக்வென்ஸ் சாரீ தான் இது. வந்து நார்மல் சரியான ஒரு கிராண்ட் ஒர்க், பட் வந்து நார்மல் மெரூன் சாரீ. என்னுடைய ப்ளவுஸ் தைக்க கீழே கொண்டு போனேன். சாரீ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் ப்ளவுஸ் வந்தது. அண்ட் வந்து பார்டர் இப்படி வந்தது. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் அந்த மாடல் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் க்ளோஸ் நெக் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் அது மாதிரி பாப்பம் தைச்சிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே வந்து ஃபுல்லாகவே பார்டர் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் சட்டின் சாரி. இது என்னோட மகனோட 18வது பர்த்டேக்கு வந்து நான் வந்து உடுத்தினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஹேண்ட் ஒர்க் தான். பாருங்கள், பின்னுக்கு தச்சிருக்கு. ஃபுல்லாக வந்து ஒர்க் ஸ்டோன்ஸ் ரொம்ப கிராண்ட். இப்போ வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் வந்து லைவாக பார்க்கும்போது லைட்ஸுக்கெல்லாம் நல்லா ஷைனிங் பண்ணும். ஃபுல்லாக வந்து பார்டர்ஸ் தான், பார்டர் ஒர்க் தான். இது வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்தது இந்த பார்டரோட. பட் இந்த பார்டர் போட்டால் கிராண்டாக இருக்குன்னு நான் வந்து பிளெயினாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து தச்சிட்டேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ். நான் இதை ஏற்கனவே போட்டுட்டேன். சும்மா அங்கே போன நேரம் ஒன்று எடுத்து வச்சு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் தான். இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக வந்து இந்த சாரீ போட்டிருந்தேன். இந்த சாரியும் நார்மல் சில்க் ஜார்ஜெட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இந்த பார்டர் வந்து போட்டிருக்குறாங்க. பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஆல் ஓவர். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பல்லுக்கு ஹெட்பீஸ் சைடுக்கு வந்து அகலமான பார்டர் அண்ட் இங்கே வந்து மெல்லிய பார்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராண்டான ஒரு சாரீ. பட் லைட் பிங்க் கலர் பார்த்தீங்களா. பட் வந்து நல்ல ஒரு அகல பார்டர். இது ஒரு கொப்பர் ஒர்க் தான். ஒரு சீசன் வந்தது கொப்பர் உடுத்துகிற சீசன். அதனால வந்து நான் போன இடமெல்லாம் கொப்பர் தான் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் எல்லாமே கொப்பர் வாங்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகான சின்ன பூட்டாஸாக இதே கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து இதே கலர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும்னுட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டேன். பிளெயின் ப்ளவுஸ் தான். இதை நான் ஏற்கனவே உடுத்திட்டேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டசல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஹெட் பீஸ் பாருங்க. இது வந்து இப்படி தான் இருக்கும் சாரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு லைட் ஒரு பீச் பிங்க்னு சொல்லலாம். சாரி வந்து ரொம்ப கிராண்ட், பட் வந்து சிம்பிள் லுக் இருக்கும். பார்த்தீங்கன்னா டசல்ஸ் எல்லாம் இந்த மெரூன் தான் அந்த ப்ளவுஸ் போட்டிருந்தேன். சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் பிளெயின் சாரி. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னுட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு பிளெயின் சாரி தான். பின்னுக்கெல்லாம் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து சாரி டூர் போட்டிருக்கிறேன் இந்த சேனலில். ஸோ அதில் ஷேர் பண்ண சாரீஸ் தான் பின்னுக்கு அடிக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணாத சாரீஸ், அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மஞ்சள் வந்து இது வந்து நான் எடுத்துட்டேன், பட் இதுவரையும் ஒரு நாள் கூட கட்டுனதில்லை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மஞ்சள் மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் இதுவரையும் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டேன் கீழே. பட் வந்து இன்னுமே வந்து டசல்ஸ் பிடிக்கணும், நிறைய வேலை இருக்குது இந்த சாரிக்கு. பார்த்திங்கன்னா ஹெட் பீஸ் இப்படி இருக்குது. இது வந்து இந்த ப்ளவுஸ் ஆனால் நல்ல அழகான ஒரு மஞ்சள். நான் இன்னும் உடுத்தலை. இதனுடைய ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஜக்வெட் ப்ளவுஸ்ன்னு வாங்கல, ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க் தான். ஸோ அது வந்து நான் தைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டேன், அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை. அடுத்தது வந்து இது வந்து நார்மல் ஒரு பிளெயின் சாரியாக இருந்தது. நானே வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், நானே DIY பண்ணினேன் சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா
இது வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிது, என்னோட ஹஸ்பண்டோட அக்கா கொடுத்த ஒரு சாரி. ஸோ அது வந்து இன்னும் நான் உடுத்தலை, பட் அழகான ஒரு மாம்பழ கலர் மஞ்சள் பார்த்தீங்கன்னா, மாம்பழ மஞ்சள் அண்ட் வந்து பிங்க் பார்டர் வருது. ஸோ பியூட்டிஃபுல். நான் இன்னுமே உடுத்தலை, ஏதாவது ஸ்பெஷல் வெட்டிங்ஸுக்கு தான் உடுத்தணும். பார்த்தீங்கன்னா ஹெட் பீஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா. டசல் கூட கட்டிட்டேன், இன்னும் வந்து உடுத்தலை. ஸோ ஹெட் பீஸ் வந்து இப்படி வருது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மாம்பழ மஞ்சள். இப்படி வந்து ஒன் ப்ளீட் அப்படி விட்டு ஹேங் பண்ணி கட்டினா அழகாக இருக்கும். இதனுடைய ப்ளவுஸ் வந்து இதே கலர் தான். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பார்ப்போம். சாரி. ஸோ இந்த கலர் வாங்கிட்டேன், பட் வந்து நான் இது வரையும் உடுத்தலை. பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வருது. ஸோ ஆசைப்பட்டு தான் வாங்கினேன், பட் உடுத்தி பார்த்தா ரொம்ப அடிக்கிற கலர்மா. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இந்த கலர் வருது, ஒரு ப்ளூ. ஸோ எனக்கு பிடிக்கலை, சும்மா வச்சிருக்கிறேன். பட் இந்த ஆரேஞ்ச் வந்து அழகாக இருக்குது, லெஹெங்கா அப்படி தச்சா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வச்சிருக்கிறேன். இந்த சாரி வந்து இந்த சாரியும் ஒரு கிராண்ட் சாரி தான். மாம்பழ மஞ்சளுக்கு ஒரு ப்ளூ பார்டர் வருது பார்த்தீங்களா. ஒரு மாம்பழ மஞ்சளுக்கு ஒரு ப்ளூ பார்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் பீஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டணும். பாருங்கள், இப்படி அகல பார்டர் வருது. ஸோ பியூட்டிஃபுல். உள்ளுக்கெல்லாம் அந்த கோர்வை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இதனுடைய பல்லு ஹெட் பீஸ் பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங் க்ரீன் அண்ட் ப்ளூ மாதிரி வருது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பெருசாக தெரியாது, பட் இதுக்குரிய ப்ளவுஸும் இதே தான், ப்ளூ. இந்த ப்ளவுஸ் தான் இதுக்குரிய ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் அண்ட் பின்னுக்கு வந்து இது என்ன சொல்கிற பல்லாக்கு டிசைன். பட் வந்து சிம்பிளாக மினிமலாக போட்டிருக்கிறேன். நான் தான் இதுவும் செஞ்சது. பின்னுக்கு வந்து க்ளோஸ் நெக் அண்ட் வந்து மினிமலாக போட்டிருக்கிறேன். பட் வந்து இது வந்து யூஷுவல் கேஷுவல் ஒரு வெட்டிங்க்கு தான் நான் உடுத்திருந்தேன். அண்ட் முன்னுக்கு வந்து இப்படி இவ்வளவு தான் ஒர்க் வருது. அண்ட் கைக்கு வந்து சிம்பிளாக பூட்டாஸ் போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன். ஏன்னா பின்னுக்கு வந்து பல்லாக்கு டிசைன் வர்றதுனால ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வரும். இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த சாரி. இந்த டிசைன் எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சில்க். இந்த சாரியுமே நான் உடுத்தலை, ரொம்ப கலர் வந்து எல்லாம் மஞ்சளாக இருக்குன்னு உடுத்தாமல் வச்சிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மெஷின் எம்ப்ராய்டரிலே வந்து நூல் ஒர்க் த்ரெட் ஒர்க் செஞ்சுருக்குறாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சொல்லணும், ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். பட் எங்கள் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தைக்கலை பாருங்கள். இது வந்து ஸ்லீவ்ஸ், இதுவும் ஸ்லீவ்ஸ் தான், இதுவும் ஒரு ஸ்லீவ். இது வந்து பேக் சைட் இல்லாட்டி ஃப்ரண்ட் சைடா, ஆமாம் ஃப்ரண்ட் சைடா பேக் சைடா எதுவும் தெரியலை. பட் வந்து ஏதோ முன்னுக்கோ பின்னுக்கோ ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஃபோட்டோ பார்த்தா தான் தெரியும் அந்த மாடல் என்ன உடுத்திருந்தாங்கன்னு. அண்ட் வந்து இது அழகாக இருக்குது, ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க். ஸோ அழகாக இருக்குது, பார்ப்போம். எல்லாம் லினன் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ பாருங்கள், இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. லினன் சாரி. ஸோ இதில் ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஐடியா பண்ணல. ஸோ ஒன்று அடுக்கி வச்சிருக்குது. ஸோ ஒவ்வொரு கலரில் இருக்குது, எல்லாம் ஒன்றா எடுத்து காட்டலை நான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான சாரி. எனக்கு பேரெல்லாம் தெரியாது சாரீஸ்ட, பட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், என்னென்னு தெரியாது. பட் சட்டின் சாரி, ரொம்ப அழகான ஒரு கலர். இது வந்து இப்படியே தான் ப்ளவுஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ப்ளவுஸ் வந்து நான் இது ஏற்கனவே உடுத்திட்டேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளேனாக இருக்குது. அதனால வந்து நான் என்ன செஞ்சேன்னா ஒரு கருப்பு ப்ளவுஸ் போட்டேன். பட் வந்து அது ரொம்ப மெச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது எனக்கு தெரியலை என்ன கலர் போடுறதுன்னு. பட் இதே கலர் தான் அந்த சாரி ப்ளவுஸ் வந்தது. இதுதான் ஹெட் பீஸ், இதனுடைய ஹெட் பீஸ் பாருங்கள். அண்ட் டசல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது டசல்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ரிசப்ஷன், பக்கா ரிசப்ஷன் வேர்.
அண்ட் இது உடுத்திட்டு அண்ட் கழுத்தில் ஒரு நல்ல ஒயிட் கலர் ஸ்டோன் நெக்லஸ் போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இது பாருங்க அகல பார்டர். அடுத்தது வந்து ஒரு காஞ்சிபுரம் சாரி. இது வந்து ரியல் காஞ்சிபுரம் சில்க். ஸோ நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் சாரி போடுறேன். இதனுடைய பார்டர் பாருங்க அகல பார்டர். அண்ட் வந்து ஸோ இது வந்து மேலே வர்ற பார்டர், இது வந்து கீழே வர்றது வந்து அகல பார்டர், நல்ல அகலமான ஒரு பார்டர். ப்ளவுஸ் வந்து மெஜெண்டா கலர் அண்ட் பார்டர் இவ்வளோ பெரிய அகல பார்டர் ப்ளவுஸ் வந்தது. ரிப்பீஸ் பாருங்க நான் பார்த்துடுறேன். ஸோ எனக்கு வந்து இது நான் ஸ்ரீலங்காவில் எனக்கு டைம் இருக்கல டசல்ஸ் எல்லாம் பிடிச்சி எடுக்கிறதுக்கு. பட் அப்படியே வாங்கினதை வந்து அப்படியே உடுத்திட்டேன். ஸ்வீஸில் வந்து நான் ஒரு தடவையும் நான் கட்டலை. பட் ஸ்ரீலங்காவில் ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன். அது இப்படி தான் இருக்குது. இதுவும் ஒரு சில்க் சாரி. இது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணணும் தெரியல வீடியோவில். இது ரொம்ப கொஞ்சம் பழைய சாரி. இது வந்து ஏதோ 2 grams கொப்பர் இருக்கிற சாரின்னு சொல்லி அப்போ விற்றாங்க. ஸோ இதுக்கு பார்டர் ஒன்றுமே இல்லை, இப்படி தான் வரும். ஒரு ப்ளூவா க்ரீனான்னு தெரியல, ஒரு மயில் ப்ளூ அண்ட் க்ரீன் சாரி. ஸோ இதனுடைய ப்ளவுஸ் வந்து இதுதான். நானே வந்து பூட்டாஸ் போட்டு ஆரி ஒர்க் பண்ணினேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி நெக் வருது. ஸோ ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ கசங்கி இருக்குது, அதனால பெருசாக உங்களுக்கு தெரியாது. இதுவும் நான் அப்போதே ஒரு பிங்க் காட்டினில் அதே வெரைட்டி தான். இது நான் இன்னுமே உடுத்தலை. ஆப்பிள் க்ரீன் சாரி. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதே கலர் தான், பட் சின்ன சின்ன பூட்டாஸ் வருது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ். நான் இன்னும் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து இதிலே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ப்ளவுஸ் வெட்டி எடுத்துட்டேனான்னு தெரியலை. எஸ், இல்லை ப்ளவுஸ் பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ். பூட்டாஸ் இருக்குது. அண்ட் வந்து சும்மா இதுவும் ஒரு கொப்பர் ஒர்க் மாதிரி தான் சாரீஸ் இருக்கு. ஸோ இது நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு நிறைய எப்பயாவது உடுத்தின பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பீகாக் க்ரீன், ரியல் பீகாக் மயில் கழுத்து. என்கிட்ட வந்து கூடுதலாக பச்சை நீலம் கலர் தான் சாரீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல, எனக்கு அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும். பச்சை ரொம்ப விருப்பம். இது வந்து ஒரு மயில் க்ரீன். பார்த்தீங்கன்னா அதில் மயில் தோகை தான் வருது. இதனுடைய ப்ளவுஸ் வந்து ரியலி இது, பட் வந்து இது எனக்கு பிடிக்கல. அண்ட் அதனால வந்து இந்த கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஹெட் பீஸ். என்னுடைய ப்ளவுஸ் இது ஃப்ரண்ட் ஓப்பன் அண்ட் பேக் வந்து க்ளோஸ்ட். பின்னுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக வந்து கட் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் வச்சு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கையிலையும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வருது பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி வருது. இந்த கையிலையும் அப்படி வருது. ஸோ இந்த சாரிக்கு நான் அது வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி ஷார்ட்ஸாக ரொம்ப நாளைக்கு முதல்ல. ஸோ அதுதான் இந்த ப்ளவுஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுவும் ஒரு பீகாக் க்ரீன் தான். இது ஒரு சும்மா டிசைனர் வேர் சாரி மாதிரி. பார்டர்ஸ்லாம் ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கு. அண்ட் நூல் ஒர்க் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதுவரையும் உடுத்தலை. ப்ளவுஸ் வந்து இந்த ரன்னிங்லேயே இதே பார்டர் வச்சு வந்திருக்குது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு குபேரா பட்டுன்னாங்க. இதுவும் ஒரு கொப்பர் தான். ஸோ பியூட்டிஃபுல் ப்ளூ கலருக்கு ஒரு நல்ல ஒரு கொப்பர் உள்ளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் உள்ளுக்கு வந்து ஒர்க் வருது. அண்ட் இதனுடைய சாரி பாருங்க, நான் பிடிச்சு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதுவரையும் உடுத்தலை. ஒரு கத்திரிக்காய் கலர். இந்த ப்ளவுஸ் பாருங்க, இதுதான் இதனுடைய ப்ளவுஸ் வருது. இதுதான் இதுக்குரிய ப்ளவுஸ். ரொம்ப அழகான கலர். பட் என்னத்துக்காக நான் உடுத்தலைன்னு தெரியலை. ஓகேங்களா, ஹெட் பீஸ் இது. அண்ட் இது வந்து சாரி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து இந்த ஒரு ஃபேஷன் வந்தது இல்லையா, இப்படி சாரி, காஞ்சிபுரம் சாரி. அண்ட் வந்து இது என்னோட மகளுடைய ஒரு சாரி செரமனி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அங்கே ஸ்ரீலங்காவில் தான் எடுத்தது. ஸோ மினிமல் ஒர்க் அண்ட் சும்மா சிம்பிள் பார்டர். நல்ல ஒரு க்ரீன், பேரட் க்ரீன், கிளி பச்சைன்னு வாங்கல, அழகாக இருக்கும். இப்படியெல்லாம் போட்டால் வந்து நம்ம தான் அதில் வந்து தனியாக தெரியும். அண்ட் மயில் பூட்டாஸ் இருக்குது பாருங்கள். அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பிங்க்கில் ஒரு மெஜெண்டாவுக்கு வந்து இந்த மயில் பூட்டா.
அண்ட் வந்து இந்த பார்டர் வந்து சிம்பிளாக இருக்கும் இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசங்கி இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ஃப்ரண்ட்டில் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு அண்ட் பேக்லையும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்கு. ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்போ வந்து ஒரு ஃபேஷனாக வந்தது இப்படி ஒரு லக்ஷ்மி பெண்டன் போட்ட ஒரு ஸ்லீவ்ஸ். ஸோ அதுதான் அந்த 2 கைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் அந்த கலர் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. அண்ட் வந்து நான் உடுத்திருக்கிற இந்த சாரியை பற்றி எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.